வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு கர்நாடக மாநிலம் பெங்களூரு பெட்ட தசனபுரா பகுதியில் அமைஞ்சிருக்க ஹிஸ்டாரிக்கலான கோட்டைக்குள்ளே அமைஞ்சிருக்க சிவன் விஷ்ணு கோயில்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில்களோட மெயின் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சா இந்த ஆர்ச்சை நம்ம பார்க்கலாம். இங்க இருந்து கிட்டத்தட்ட 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கோயில்கள் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையோட வெளிப்பகுதியில் பாத்தீங்கன்னா ஒய்டான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அதனால நம்ம இங்கேயே பார்க் பண்ணிடலாம். இங்கேயே ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஃப்ரீயான யோகா கிளாஸஸ் வந்து நடைபெறதா கூட போட்டிருக்காங்க. பெட்டா அப்படிங்கிறதுக்கு மலை அப்படின்னு பொருள்படும். தசனா அப்படிங்கிறத பக்தர்கள் அப்படின்னு குறிப்பிடலாம். புறா அப்படிங்கிறது வந்து டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்காலத்துல திரளான பக்தர்கள் இந்த மலை மேல இருக்கக்கூடிய சுவாமிகளை வந்து தரிசனம் செஞ்சதா கூறப்படுது. அதனாலதான் இந்த இடத்துக்கு பெட்ட தசனபுரா அப்படின்னு பேர் வந்ததாகவும் கூறப்படுது. இந்த பகுதிகளில் கங்கர்கள், சோழர்கள், விஜயநகர எம்பையர், மைசூர் கிங்ஸ், பிரிட்டிஷ் அப்படின்னு பல பேர் ஆண்டிருந்தாலும் இந்த கோட்டையையும் கோயில்களையும் யாரு கட்டுனா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரியல. கோட்டையோட ரிசர்ச் படி பாத்தீங்கன்னா இந்த கோட்டை 1000 வருடங்களுக்கு பழமையானதா இருக்கலாம்னு கூறப்படுது. அதனால அந்த நேரத்துல இந்த பகுதிகளை சோழ அரசர்கள் தான் ஆண்டிருக்காங்க. அதனால சோழ மன்னர்களால கட்டப்பட்டவையா கூட இருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய புற்றுக்கோயில் வந்து ஃபுல்லாவே டேமேஜ் ஆகி தான் இருக்குது. டெம்பிள் டேங்க் பத்தி சொல்லியே ஆகணும். ஃபுல்லாவே கற்களால் கொண்டுதான் கட்டியிருக்காங்க. பூசாரி சொன்ன கூற்றுப்படி பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் 1000 அடிக்கு மேல போர்வெல் தோண்டினா கூட அங்க தண்ணியே வந்ததில்லை. ஆனா இந்த டெம்பிள் டேங்க்ல வந்து எப்போதுமே தண்ணி வற்றாம இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷ்ணு சிவன் கோயில்களான திம்மராய சுவாமி கோயில், காசி விஸ்வநாதர் கோயில் இரண்டுமே பக்கத்திலே தான் அமைச்சிருக்காங்க. இந்த கோயில்களை சுற்றி ரெக்டாங்குலர் ஷேப்லேயே தான் இந்த கோட்டை வந்து அமையப்பட்டிருக்குது. அதுல 4 கார்னர்லயுமே வட்ட வடிவில் இருக்கிற மாதிரி உள்ள அமைப்பை தான் கோட்டையில பார்க்கலாம். அடுத்ததா விநாயகர் சன்னதி வந்து ஒரு மரத்து கீழே கல் மேடையில தனி சன்னதியாகவே அமைச்சிருக்காங்க. அங்க இருந்து கோட்டைக்கு மேல போறதுக்கு ஒரு சின்ன இரும்பு ஸ்டெப் வந்து அமைச்சிருக்காங்க. அங்க வந்து தீபம் ஏற்றுறதுக்கான ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. யுகாதி ஃபெஸ்டிவல், கோயிலோட செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம், அந்த நாட்கள்ல வந்து தீபம் வந்து இங்க ஏற்றப்படுது. இப்ப நீங்க பார்த்தா தெரியும் கோட்டையோட தடிமன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நாகராஜாக்களுக்குன்னு ராகுதேவ சன்னதிக்குன்னு தனி சன்னதியாகவே அரச மரத்து கீழே கல்மேடைக்கு மேலேயே அமைச்சிருக்காங்க. அடுத்ததா திம்மராய சுவாமி கோயிலுக்கு போலாம். திம்மராய சுவாமி கோயிலுக்கு முன்னதாகவே கல்துனால் செய்யப்பட்ட கொடிமரம், நார்மலான கொடிமரம் இருக்குது. அதுக்கப்புறம் கருடாழ்வாருக்கு தனி சன்னதி வந்து சின்னதா எழுப்பப்பட்டிருக்குது. ஒரு கல் தூணுக்கு மேலே எழுப்பியிருக்காங்க. அங்க கருடாழ்வாரோட சிலை வந்து ரொம்ப அட்ராக்டிவாவே அலங்கரிச்சிருந்தாங்க. ஒயிட் ஸ்டோன் கொண்டு அழகான மீசை வந்து அமைச்சிருந்தாங்க. திம்மராய சுவாமி கோயிலுக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் ஸ்ரீதேவி பூதேவியோடு நமக்கு காட்சி தராங்க. உள்ளேயே நவகிரக சன்னதி கூட இருக்குது. இந்த கோயிலோட புராண கதையா கூறப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, முற்காலத்துல சப்த ரிஷிகளின் ஒருவரான கௌதமர் வந்து இந்த மலைக்கு மேல இருந்து விஷ்ணுவை நினைச்சு தவம் செஞ்சதாகவும் அந்த தவத்துல மகிழ்ந்த விஷ்ணு பகவான் ஸ்ரீதேவி பூதேவியோடு அவருக்கு காட்சி தந்ததாகவும் புராண கதை கூறுது. அதுக்கப்புறம் சின்ன சன்னதியா வந்து எழுப்பப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டிருக்கு. பின்னாட்கள்ல தான் அரசர்களால ஒரு பெரிய கோயிலா கட்டப்பட்டிருக்கு. திம்மராய சுவாமி கோயிலுக்கு பக்கத்திலேயே தனி சன்னதியா காசி விஸ்வநாதருக்குன்னு கோயில் எழுப்பப்பட்டிருக்கு. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு முன்னாடி கல்துனால் செய்யப்பட்ட கொடிமரத்தையும் நந்தீஸ்வரரோட சிலை அமைச்சிருக்கிறதையும் பார்க்கலாம். நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்த நேரத்துல நிறைய ஐயப்ப பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டாங்க. இருமுடி கட்டி போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சன்னதிக்குள்ள காசி விஸ்வநாதரையும் முருகரையும் பிள்ளையாரையும் நம்ம தரிசனம் செய்யலாம். நீங்க இங்க வந்தீங்கன்னா திம்மராய சுவாமியும் காசி விஸ்வநாதரையும் தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் கோட்டைக்கு உள்ளதாகவே ஹாஃப் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். கோட்டையோட அந்த கற்கள் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரானைட் கற்களா கொண்டு கட்டியிருக்காங்க. போர் தாக்குதல்களால, நேச்சுரல் டிசாஸ்டர் அது மாதிரி இருக்கிறதுனால சில கற்களோ இல்லைன்னா சில இடங்கள்ல டேமேஜ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் அதை ரெனோவேட் பண்ணும்போது சில கற்களை வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. கோட்டைக்கு வெளியுமே லெஃப்ட் சைட்ல வழியாடி போனா அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய பாறை மேல உட்கார்ந்துட்டு எலக்ட்ரானிக் சிட்டியோட வியூவை இங்க இருந்தே நம்மளுக்கு தெளிவா பார்க்கலாம். இந்த மலை மேல உட்கார்ந்து நாங்க ஆக்சுவலா சாப்பிட்டோம். இங்க இருந்துதான் அந்த ரோடோட வியூ, எலக்ட்ரானிக் சிட்டி வியூ அப்படின்னு எல்லாமே ரசிச்சோம். கிட்டத்தட்ட 2 hours நாங்க இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். நீங்க இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.